ஏன்னா வெள்ளியில் ஒரு பொருட்டாக கூட நம்ம மக்கள் வச்சதில்லை. ஒரு கொலுசு வாங்குறதோட சரி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சது இல்லை. ஆனால் இப்போ எல்லாம் வெள்ளிக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸு, வெள்ளியோட விலையும் வருங்காலத்தில் கண்டிப்பாக ஏறும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி, இந்த 3 இண்டஸ்ட்ரியுமே அடுத்த பூமி இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த 3 இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய வெள்ளியோட உபயோகம் தேவைப்படுறதுனால தங்கம் எப்படி இருக்குமோ தெரியாது. ஒரு வேகத்தில் அதை கூட முந்திட்டு போகிற அளவு கூட இவங்க வந்துருவாங்களோங்கிற மாதிரி வெள்ளியோட பயன்பாடு இண்டஸ்ட்ரியல்ஸ் ப்ளஸ்ஸு இந்த இப்போ தங்கம் வாங்க முடியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஜுவல்ஸாக வாங்கி போட்டு வெளியில் வாங்கி போட்டுக்கலாம், அவங்களும் உள்ளே வர்றாங்க. இப்படி எல்லாருடைய டிமாண்டும் உள்ளே வர்றதுனால வெள்ளியோட பயன்பாடு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்க வெள்ளி காயின்லாம் உங்களுக்கு கம்மி தானம்மா, தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸாக நீங்கள் தாராளமாக வாங்கி சேர்த்துக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படும் போது அதை கொடுத்துட்டு நீங்கள் அதே கலர் தங்கமாகவும் மாற்றிக்கலாம். அதெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தங்கமாக கூட நீங்கள் போய் மாற்றிக்கலாம். சிறுக சிறுக எனக்கு 1 கிராம் கூட வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க அடுத்து 1 கிராம் வெள்ளியாக கூட வாங்கி சேர்க்கலாம். எதுவுமே அது ஒரு சேமிப்பு என்ற வகையில் வெள்ளியும் தங்கத்துக்கு நிகரான மதிப்பை இப்போ சமீப காலத்தில் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால நீண்ட கால அடுப்பில் வாங்குறவங்களுக்கு வெள்ளியும் ஒரு நல்ல சாய்ஸாகவே இருக்கும்.